வணக்க மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்றைய இந்த காணொளியில பிரித்தானியா தொடர்பில் வந்த முக்கியமான செய்திகளை பார்ப்போம். அதுல முக்கியமா இந்த பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு ஆட்களை கடத்துற அந்த ஆழ்கடத்தல்காரர்கள்ல முக்கியமான ஒரு நபரை பிபிசி கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்த செய்தியா அந்த ஈகொல்லி என்று சொல்லி ஒரு பாக்டீரியா சாண்ட்விச்சில் இருந்து அதை இப்போ சில சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின மக்கள் உடல் நலக்குறைவாகி பாதிக்கப்பட்டது தெரியும். அது தொடர்பான செய்திகள் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். அடுத்தது இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் திருப்பி மறுபடியும் ஸ்ட்ரைக்கை தொடங்கி 5 நாள் ஸ்ட்ரைக் தொடங்கி கொண்டிருக்கணும். அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்ததா தங்கத்துக்கான விலை கூடுமா குறையுமான்ற ஒரு எதிர்ப்பு குரல் எக்ஸ்பர்ட்டால சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன என்ற விடயத்தையும் பார்ப்போம். இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல வளமையா கேட்குற மாதிரி தான் ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலிகளை பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே அனுப்பி வையுங்கள். மற்றது உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல்லையுமே அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னா தான், ஒன் பண்ணி விட்டீங்கன்னு தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நாங்க மேற்கொண்டு விரிவான செய்திகளை பார்ப்போம். கடந்த மாதம் அளவுல பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு சிறிய படகுகள்ல அகதிகள் வர முற்பட்ட இடத்துல ஒரு 5 பேர் இறந்திருந்தார்கள். அதுல ஒரு ஆள் 7 வயது சாரா என்கின்ற சிறுமி உட்பட. இது தொடர்பில் பிபிசி அந்த ஆழ்கடத்தல செய்த மிக முக்கியமான நபரை அடையாளம் கண்டிருக்குது, அதாவது கண்டுபிடிச்சிருக்குது. இதுக்காக பிபிசி அண்டர் கவர் வேலை செய்துதான் இதை கண்டுபிடிச்சிருக்குது. மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த சம்பவம் நடக்கைக்கு முதல்ல பிபிசி எப்படி இந்த பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு ஆட்களை கடத்தினோம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தங்களுடைய ஆட்களை இப்படி அகதிகள் மாதிரி இங்க வாரத்துக்கு விரும்புற மாதிரி தங்களுடைய ஆட்களை அனுப்பி அங்க உளவு வேலைகளை செஞ்சிருக்குது. அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்த அன்று கூட பிபிசி குழு அந்த இடத்துல இருந்திருக்குது. அதன் போது அந்த போட்டுல அகதிகள் பிரித்தானியாவுக்குள்ள வாரத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும்போது அங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. நோமலாவே ஒரு படகுல 60 பேர் தளம் ஏற்றுவினம். ஆனா அன்று மட்டுமே 100க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த போட்ல இடத்தை பிடிக்கிறதுக்காக தள்ளுமுள்ளுப்பட்டு ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த இடத்துல போலீஸார் கூட, அதாவது பிரெஞ்சு போலீஸார் கூட அந்த இடத்துல இருந்திருக்கணும். இந்த தள்ளுமுள்ளல்ல தான் அந்த 5 பேரும் இறந்திருக்கணும். சாரா என்கின்ற சின்ன பிள்ளையுமே மூச்சு திணறி நெரிசலால தான் அந்த இறப்புகள் நடந்திருக்கு. அந்த இறப்புகள் நடந்த மட்டோட போட் நிக்கல. ஆனா போட் தொடர்ந்து இவர்களை அந்த பொடியை கொடுத்துட்டு போட் தொடர்ந்து பிரித்தானியாவுக்கு பயணம் செஞ்சிருக்குது. அந்த ஸ்பாட்ல அந்த பிபிசி கூட அதில் நிற்குது. பிரெஞ்சு போலீஸார் கூட அந்த இடத்துல நிற்கணும். ஆனால் அவர்கள் அதை முழுமையாக தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலை. அவர்களை கேட்டு அவர்கள் சொல்லினோம், தங்கள்கிட்ட ஓன் போட் இல்லை, இந்த போட்டை கலைச்சி கொண்டே பிடிக்கிறதுக்கு போட் இல்லை என்று சொல்லி அசைன்டைனமா இருந்ததையும் இந்த பிபிசி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இந்த சம்பவம் நடக்கைக்கு முதலே பிபிசி தங்களுடைய அண்டர் கவர் வேலையை தொடங்கி இருந்திடும். இந்த இடத்துல தான் அந்த இவரோட பிபிசி அண்டர் கவர் தான் ஒரு அகதி அங்கே பிரித்தானியாவுக்கு போக வேணும்னு சொல்லி முயற்சிகளை செஞ்சு அந்த ஏஜென்சிகளை கதைச்சு டெலிஃபோன் எடுத்து முக்கியமான அவருடைய கண்டக்கையும் எடுத்து அவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்திருக்கிறாரு. என்ன மாதிரி போகிறது, எப்படி போகிறது, அந்த மாதிரியான முழு விவரங்களையும் காய்ச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. பொதுவாகவே 1500 யூரோ ஒரு ஆளுக்கு கலெக்ட் பண்ணினோமா. இப்படி காய்ச்சி கொண்டு இருந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. இதுக்கு பிறகு இந்த பிபிசி குழு நிறைய இடங்கள்ல போய் அந்த முக்கியமான நபரை பற்றி விசாரிச்சிருக்குது. குறிப்பா அந்த பிரான்ஸ்ல இருக்கிற போர்டர்ல இருக்கிற கலை அந்த இடத்துலையும், பெர்லின், யூகேல எசெக்ஸ், பெல்ஜியத்துல, ஃபைனலா லக்சம்பர்க்ல போய் இந்த நபரை கண்டுபிடிச்சிருக்கணும். இப்படி விசாரிச்ச இடத்துல அவர்களுக்கு அந்த முக்கிய ஆழ்கடத்தக்காரனுடைய பாஸ்போர்ட் போட்ட கோப்பியும், ஐடியும், இத்தாலியன் ஐடியும், ஈரானியன் பாஸ்போர்ட் கோப்பியுமே அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதையும் கொண்டுதான் அவர்கள் முயற்சி செய்து அவரை லக்சம்பர்க்ல அவரை போய் கண்டுபிடிக்கணும். ஜிவிசி அவரிடம் கேட்குது, நீங்க தானே கடத்தக்காரர் என்று அவர் இல்லை என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர்கள் எப்படி அதை உறுதிப்படுத்தினோம்னு சொன்னா, பிபிசிட்ட ஏற்கனவே அந்த நபருடைய டெலிஃபோன் நம்பர் இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல அந்த நபருடைய டெலிஃபோனுக்கு பிபிசியில மெம்பர்ஸ் ரிங் அடிக்கணும், ஃபோன் அடிக்கணும். அந்த ஃபோன் ரிங் பண்ணுது. அவர் எடுத்து பார்க்குற ஃபோனை. அந்த ஃபோனில் அந்த ஃபோன் பண்ணுற நம்பர் அதில் விழுகுது. ஸோ இதையுமே அந்த ஸ்பாட்டில் பிபிசி உறுதிப்படுத்தி இவரான் ஆளுன்றதை கண்டுபிடிக்குது. அதுன்ற ஒரு சின்ன கிளிப்பை ஒரு 15 செகண்ட் அதில் நான் இதில் போட்டு விட்றேன்.
ஏன்னா கூட போடையலாம் அது காப்பிரைட்ஸ் வரும். அந்த 15 செகண்ட் வந்து நான் இதில் போட்டு வரேன் பாருங்க. We believe we know who you are. You're a smuggler. No, sorry. You're denying that. No, me no. We understand you are still in business. No, no. That you are still smuggling people across the channel. இப்படித்தான் இந்த முக்கிய ஆள்கடத்தக்காரனுடைய நபரை வந்து பிபிசி வந்து அடையாளம் கண்டிருக்கு. அடுத்த செய்தி வந்து ஈகோலி பாக்டீரியா சம்பந்தமானது. கொஞ்சம் வாரங்களுக்கு முதல்ல வந்த செய்தி, முக்கியமான சூப்பர் மார்க்கெட்டான ஆஸ்டா, டெஸ்கோ போன்ற சூப்பர் மார்க்கெட்ல வித்த சாண்ட்விச்சை வாங்கி சாப்பிட்ட ஆட்களுக்கு வந்து நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. உடல் நலக்குறைவு வந்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். இது தொடர்பில் ஒரு நபர் வந்து இறந்திருக்கிறார். அது வந்து பதிவாகிருக்குது. மேற்கொண்டு இந்த கேஸ் இது தொடர்பில் சட்ட நிறுவனம் வந்து பாதிக்கப்பட்ட 2 நபர்கள் சார்பாக கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கு. ஒரு ஆள் வந்து டெஸ்கோல வந்து சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுருக்கார். அவர் சார்பாக டெஸ்கோக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி லெட்டர் அனுப்பியிருக்குது. மற்றது இன்னும் ஒரு 11 வயது பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைக்கும் அப்படி வருத்தம் வந்திருக்குது. அவங்க சார்பாகவுமே அதே சட்ட நிறுவனம் ஆஸ்டாக்குமே வந்து ஒரு லெட்டரை அனுப்பியிருக்குது கம்பன்சேஷனுக்காண்டி. நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போதைக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த சாண்ட்விச்சுக்குள்ள உள்ள வைக்கப்பட்டிருந்த சலாட் லீஃப்ல இருந்த ஒரு விதமான பாக்டீரியா, இது வந்து ஈகோலின்னு சொல்லப்படுது. இது வந்து சாப்பிட்டோன்னா உடல்ல வந்து நிறைய விதமான மாற்றங்களையும் நோய்களையும் கொண்டு வந்ததால இந்த பிரச்சனை வந்தது. இப்போ ஆஸ்டாவும் டெஸ்கோவும் இப்போ இந்த லீகல் சேலஞ்சை வந்து எதிர்கொண்டு இருக்குது. அடுத்த செய்தி வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கீங்கன்னா 5 நாள் வேலை நிறுத்தத்தை இப்போ தொடங்கி நடந்து கொண்டு இருக்குது. இது தொடர்ச்சியாக 11 தடவையாக நடக்கிற ஸ்ட்ரைக். அவர்களுடைய முக்கியமான டிமாண்ட் என்ன என்று சொன்னால் 35% சம்பள உயர்வு கேட்டுத்தான் இந்த ஸ்ட்ரைக்கை செய்யணும். இதுக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதுவரைக்கும் ஓம் என்று சொல்லாதாலான் தொடர்ச்சியாக இந்த ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்குது. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்திட்ட 35% சம்பள உயர்வு கொடுக்குற அளவுக்கு காசு இல்லை, வருமானம் இல்லை என்ற அடிப்படையில் தான் ரிஷி சுனக் அரசாங்கம் அதை நிராகரித்து கொண்டு இருக்கு. இந்த இடத்துல தான் நேற்று வெள்ளிக்கிழமை வேல்ஸில் இருக்கிற NHS வேல்ஸ் கவர்மெண்டோட அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கணும். எப்படி என்று சொன்னால் 12.4% அதிகரிப்பினுடைய முதல் கட்டமாக 7.4% அதிகரித்து தாரன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. இது வந்து 2023-2024 நிதியாண்டுக்குரியது தான். அது ஏற்கனவே முடிஞ்சுது. அதனுடைய அதிகரிப்பை தாரன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. NHS இங்கிலாண்டோ NHS ஸ்கொட்லாண்டோ எந்த ஒரு இணப்பாட்டுக்கும் இன்னும் பெறையில. ஹேர் ஸ்டாமர் லேபர் பார்ட்டியினுடைய லீடர் அவர் கூட சொல்லியிருக்கிறாரு, 35% அதிகரிப்பை எங்களால் தர முடியாது. நாங்கள் வேறு எலெக்ஷனில் வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே 35% அதிகரிப்பை எங்களால் தர முடியாதுன்றதை அவரும் சொல்லியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக என்ன செய்தின்னு சொன்னால், தங்கத்துக்கான விலை கூடுமா குறையுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொல்லி ஒரு செய்தியில வந்திருக்குது. இதன் அடிப்படையில் கடந்த மே மாதம் அளவில் வந்து தங்கத்தின் விலை வந்து உச்சத்தை வந்து தொட்டிருந்துச்சு. அதாவது ஓல் டைம் ஹை என்று சொல்லுவினோம். அதுதான் ஆக உச்சமே, அதனுடைய ஹிஸ்டரியிலேயே அதுதான் ஆக உச்சம். அதனுடைய விலை வந்து 2449 கிட்டத்தட்ட $2450 வந்து அடைஞ்சிருந்துச்சு. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு அவுன்ஸுக்குரிய ப்ரைஸ். ஒரு நாங்கள் வளமையாக பாவிக்கிற மாதிரி 1 பவுன் 2 பவுன்ன்றது 8 கிராம். இது வந்து ஒரு அவுன்ஸுக்குரிய ப்ரைஸ் வந்து $2449 கிட்ட ஓல் டைம் வந்து ஹையாக வந்துருந்துச்சு மே மாதம் அளவில். இப்போ அது குறைஞ்சி கரண்ட்லி $2324 அளவில் வந்திருக்குது. வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 2 மாதமாக இதே ப்ரைஸில் தான் இது நிற்குது. அதாவது மெயில் ஓல் டைம் ஹைக்கு போன பிறகு கீழே வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 2 மாதத்தில் பார்க்கும்போது மே ஜூன் மாதம் 2 மாதத்தையும் எடுத்துக்கொண்டா மேயில் வந்து ஓல் டைம் ஹை போனாலுமே இது வந்து இப்போ மே மாதத்தில் எவ்வளவு குறைவாக இருந்ததோ அந்த ப்ரைஸுக்கு தான் இப்போ வந்திருக்குது. இது வந்து மேலையும் போகாமல் கீழையும் போகாமல் ஒரு பக்கமாகவே இந்த ப்ரைஸ் வந்து 2 மாதமாக இருக்குது. டெக்னிக்கல் வேர்டில் வந்து இதை கன்சாலிடேஷன் என்று சொல்லுவினோம். ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலை விட்டு கீழே வருமா அல்லது மேலே போகுமான்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கணும், ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எல்லா நாட்டினுடைய வங்கிகளும் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு டிமாண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். அதாவது எல்லா மத்திய வங்கிகளுக்கும் கோல்டு வேணும்னு சொல்லி அவர்களுடைய டிமாண்டும் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் கூட
நிறைய டிமாண்டுகளை வச்சு கொண்டிருக்கணும் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. மற்றது வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ், அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற சண்டைகள் வந்து மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகுது இந்த மிடில் ஈஸ்டில். ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறதால கோல்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிமாண்ட் வந்து கூடவே இருக்குது. மற்றது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டார்கெட்டை வந்து பெரும்பாலுமே ரீச் ஆகிடுச்சு எல்லா கண்ட்ரிகள்லையும். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது. யூஎஸில் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது வர செப்டம்பரில், பிறகு டிசம்பரில். யூகேயை பொறுத்த வகையிலையுமே வந்து ஆகஸ்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் வந்து குறைக்கப்பட்டால் கோல்டுக்கான டிமாண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூட இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கோல்டுக்கான ப்ரைஸ் வருகின்ற 6 மாதத்துக்கு, அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி அரையாண்டில் வந்து இன்னும் ஒரு ஆல் டைம் ஹையை தாண்டி போகும் என்ற ஒரு ப்ரிடிக்ஷன், அதாவது ஒரு எதிர்கூறு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எதிர்கூறு மட்டும்தான், இது என்னவுமே நடக்கலாம். இதை வந்து எவராலையுமே கணிப்பிட முடியாது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் அதை சொல்கிறேன். பிறகு இது வந்து கீழே குறைஞ்சோன்னே நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்கள, நீங்கள் கூட மட்டும் சொன்னீங்கன்னு சொல்லி இது ஒரு எதிர்பார்ப்பு. என்னவுமே நடக்கலாம், இது குறையலாம் அல்லது கூடலாம், எதுவுமே நடக்கலாம். இதுதான் தங்கம் தொடர்பிலான செய்தி. இவ்வளவுதான் இந்த காணொலியில நான் சொல்ல வந்த செய்திகள். இந்த செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை இந்த கருத்து போட்டியில பதிவிடுங்கள். மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.